ரொம்ப நாளாக எல்லாரும் குட்டி மினி விலாக் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்படி ஒரு மினி விலாகில் நான் வந்து உங்களை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னென்னா உங்கள் குழந்தைக்கு விஷன் கம்மியாக தெரியுதுன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. சரி நான் வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்க அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 1.5 இருக்குது. ரெண்டாவது வந்து கார்னியா ஸ்ட்ரிப்பிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இஷ்யூஸ் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைங்க ட்வின்ஸுன்றனால ப்ரீமெச்சூர்ட், அதாவது ரொம்ப ப்ரீமெச்சூர் இல்லை, கொஞ்சம் முன்னாடி பிறந்தனால ஏதோ ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப மனக்கவலை, ரொம்ப மன கஷ்டம். ஒரு 1 வீக் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம், பேரண்டிங் சரியாக பண்ணலையோன்ட்டு. ஆனால் அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 50-100 குழந்தைங்க இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையுமே கேட்ட கேள்வி என்னென்னா ஸ்க்ரீனிங் டைம் என்ன பார்க்குறாங்க, ஸ்க்ரீனிங் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அவுட்டோர் கேம்ஸ் எதுவுமே விளையாட விட மாட்டிங்களா, இப்படின்ற கொஷின்ஸ் தான் நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்கிட்டையும் அந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம 90s கிட்ஸ்னு வம்பிழுக்கிறோம். ஆனால் நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா வந்து வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி வெளியே விளையாட விட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள அந்த மாதிரி நம்ம விளையாட விடுறதுனால இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என் குழந்தைக்கு நான் கண்ணாடியும் வாங்கி கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஸ்க்ரீனிங் டைம்லேருந்து எல்லாமே கம்மி பண்ணி ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே கண்ணாடி போட்டுக்கனால கண்டிப்பாக குழந்தைக்கு இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.